வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னமும் குருவும். பொதுவாக குரு பகவான் இயற்கை சுபர்களில் முதன்மையானவர். அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குரு திக்பலம் அடைவார் என்பது உண்மை. மேலும் குரு அணி லக்னக்காரர்களுக்கு லக்னத்தில் குரு இருப்பது என்பது மிகுந்த சிறப்பு. சரி, லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி, லக்னாதிபதியோட குரு இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள், அதாவது உடல் ரீதியாக இருந்தாலும், மன ரீதியாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருந்தாலும், அந்த கஷ்டங்கள் என்பது குறுகிய காலத்திற்கு என்பது தான் உண்மை. கண்டிப்பாக அதிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய நிலையை அதை சமாளிக்கக்கூடிய திறனை குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அதே சமயம் இந்த லக்னத்தில் குரு அல்லது லக்னாதிபதியோடு குரு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எந்த மாதிரியான ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பது உண்டு அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? ஏன்னா லக்னத்தில் குரு லக்னாதிபதியோட குரு இணைஞ்சார் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ஜாதகருடைய குடும்பத்தில் ஒரு 2-3 தலைமுறைக்கு ஒழுங்காக திதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லது அதாவது இந்த தாத்தா பாட்டி, இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, என் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா அப்படிங்கிற அளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி திதி கொடுக்க வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கேன். நான் அதுக்கு மட்டும்தாங்க இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அப்போ பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்? கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகும் கூட பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவோ பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் இருந்தாலும் கூட மன நிம்மதி என்பது கண்டிப்பாக இருக்காது. அதே போல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, லக்னத்தோட குரு சம்மந்தப்படுறாரு அல்லது லக்னாதிபதியோட குரு இணைஞ்சிருக்காருன்னா, அவங்களோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 திருமணம் செய்த நபர்கள் இருப்பாங்க. அதே போல் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது இருந்தாலும், அவர்களுக்கு முன்னாடி பரம்பரையில் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி துர்மரணம், அகால மரணம், சில பேர் வீட்டை விட்டு போய் இறந்து போயிடுப்பாங்க. எங்கே இறந்தாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியாமல் போயிடுக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான திதிகளும் நம்ம கொடுக்காம விட்டுருப்போம். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்னத்தில் குரு அல்லது லக்னாதிபதியோட குரு இணைந்த நபர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் என்பது தான் உண்மை. அப்போ இவர்கள் எதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பதை சரியாக செய்ய வேண்டும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு முன்னோர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வாழ்க்கையில் அவன் ஒரு நல்ல நிலையில் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ அவங்க தெரியல, எங்கே இருந்தாங்க, எப்போ இருந்தாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுனாலும் கூட சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு என்ன உறவு முறையோ அந்த உறவு முறையை சொல்லியாவது அவர்களுக்கு சரியாக திதி கொடுப்பது என்பது நமக்கு முன்னோர் சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வழிகாலாக அமையும் என்பதே உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, லக்னத்தில் குரு லக்னாதிபதியோட குரு இருக்கிறவங்க எதிர்மறை பலன்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்க, அதாவது என்ன சொல்கிறது, குழப்பிக்க தேவையில்லை. நல்ல பலன்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக எவ்வளவோ வேதனைகளை கடந்து வந்தாலும் கண்டிப்பாக இறுதியில் வெற்றி என்பது, அல்லது இறுதியில் நான் இதையெல்லாம் சாதித்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்றுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக உள்ளது என்பது உண்மை. அதே போல் ஆயுள் சார்ந்த விஷயங்களில் குரு பகவான் நன்மை செய்வார். பெருசாக பாதகத்தை கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு சிறிய விபத்து மாதிரி நடந்து அது கிளியர் ஆகிடுமே தவிர ஆயுளை பறிச்சிருவார், அந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் இங்கே இருக்காதுங்க. ஸோ இவ்வளவு தாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமாக ஒரு நல்ல விஷயம், லக்னத்தில் குரு லக்னாதிபதியோட குரு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். மன ரீதியாக யாருக்கும் துரோகம் பண்ணணும், கஷ்டத்தை கொடுக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் உடைய நபர்களாக அவர்கள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமானவங்களா, ரொம்ப வெளிப்படையானவங்களா, ரொம்ப வெகுளித்தனமாக, எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்லணுன்னா அவங்க ஒரு வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஸோ இவ்வளவு தாங்க. நன்றி நண்பர்களே.